கோவையில் பாரத் பெட்ரோலியத்தின் ஐடிபிஎல் எண்ணெய் குழாயை விவசாய நிலத்திற்குள் அமைப்பதை எதிர்த்து விவசாயிகள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் பெண்கள் உட்பட 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். முதலமைச்சர் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை மீறி பாரத் பெட்ரோலியத்தின் ஐடிபிஎல் எண்ணெய் குழாயை சாலையோரமாக அமைக்காமல் விவசாய நிலத்திற்குள் காவல்துறை பாதுகாப்புடன் அமைப்பதை கண்டித்தும் திட்டப்பணிகளை தடுத்து நிறுத்தும் வகையிலும் கோவையில் நேற்று நள்ளிரவில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2021ஆம் ஆண்டு விவசாயிகளின் சம்மதம் இல்லாமல் நிலத்தை எடுக்க முடியாது என்றும் இத்தகைய திட்டங்கள் சாலையோரமாக தான் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் கோவை மாவட்டத்தில் விவசாயிகளின் நில உரிமை சட்டவிரோதமாக பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எண்ணெய் குழாயை சாலையோரமாக அமைக்க வலியுறுத்தியும் திட்டப்பணிகளை நிறுத்தி வைக்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நேற்று மனு அளித்திருந்தனர். கெயில் எரிகாற்று குழாய் திட்டம், இந்தியன் ஆயில் எண்ணெய் குழாய் திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் சாலை ஓரமாக செயல்படுத்தப்படும் போது கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் குழாயை ஒட்டியே இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே பதிக்கப்பட்டுள்ள எண்ணெய் குழாயால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது அமையவுள்ள எண்ணெய் குழாயை சாலையோரமாக அமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியருடன் நடைபெற்ற 2 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவுற்றதாக கூறி நேற்று இரவு கோவை திருச்சி சாலையில் விவசாயிகள் நீண்ட நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட 15க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர்.